என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கான ஒரு மிகப்பெரிய அற்புதம் ஒன்றை உன் கண்முன்னால் நான் நிகழ்த்த வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த உண்மையை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். இத்தனை காலமும் இதற்காகத்தான் என் பிள்ளை நீ ஏங்கி தவிக்கின்றாய். இந்த ஒரு விஷயம் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகத்தில் நீ தவித்து கொண்டிருந்தாயோ, அந்த சந்தேகம் உன்னை விட்டு விலகப் போகின்றது. இந்த ஆடி மாதத்தில் உனக்கான நல்ல செய்தி உனக்கு கிடைத்திருப்பதற்கு நீ கோடான கோடி புண்ணியங்களை செய்திருக்க வேண்டும். என் பிள்ளையே, நீ மனம் விரும்பி நின்று கொண்டிருந்த நேரத்தில் இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்று உன் மனது தவித்து நின்று கொண்டிருந்த நேரம் எனக்கு நன்றாக தெரியும். இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை மீட்டு எடுக்க வேண்டும். வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? நம் வாழ்க்கை எப்பொழுது மாறும்? நாம் தெய்வங்களை வணங்குவதால் நமக்கு என்ன பலன் என்றெல்லாம் யோசிக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, இன்று நான் சொல்லப் போகின்ற விஷயத்தை கேட்டு நீ நிச்சயமாக இதுநாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் நடக்காத, நீ படாத ஒரு சந்தோஷத்தை படப்போகின்றாய். நல்ல நேரம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் பொழுது அதை ஒருபொழுதும் என் பிள்ளை நீ இல்லை என்று சொல்லிவிட முடியாது. எந்த நேரத்திலும் இந்த தாயானவள் உனக்கு நான் துணையாக இருந்திருக்கின்றேன் என்பதை நீ ஒரு நாளும் மறுக்க முடியாது அல்லவா? நான் உனக்கு செய்த விஷயங்கள் உன் வாழ்க்கைக்காக எத்தனை நாட்கள் செய்திருக்கின்றேன் என்பது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? எனக்காக கவலைப்பட யாருமே இல்லை என்று நீ ஏங்கி நின்ற நொடிகள் எல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையை விட்டு நீங்கத்தான் போகின்றது. நீ உயிராக நினைத்த உறவை உன்னோடு சேர்வதற்கான சூழ்நிலையை நான் ஏற்படுத்தி விட்டேன். இனிமேலாவது அவர்களிடம் அன்போடும் பாசத்தோடும் நீ இருக்க பழகு. இந்த உறவை ஒரு நாளும் நீ விட்டு விடாதே. உனக்காகவே வாழ்கின்றவர்களை நீ ஒருபொழுதும் உன் கோபத்தால் மறுத்து விடாதே. நீ சற்று யோசித்து விடு. செய்ய நினைத்துவிட்ட பிறகு எப்பொழுதுமே யோசிக்க கூடாது. அதை நீ முடித்துவிட்டுதான் அதன் பிறகு என்னவென்று பார்க்க வேண்டும். என்னை உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை மட்டும்தான் காண்பித்து கொடுக்கும். நீ இழந்த அத்தனை விஷயங்களையும் இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக என் பிள்ளை நீ மீட்டெடுக்கப் போகின்றாய். என்ன நடந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது உனக்கானது என்று இருந்தால் நிச்சயமாக அது உன்னை வந்து சேரும். என் அன்பு குழந்தையே, நீ விரும்பிய வாழ்க்கை ஒன்று, நீ ஆசைப்பட்ட தொழில் என்று இந்த இரண்டிலும் உனக்கான நல்ல செய்தி உன்னை வந்து சேர்ந்துவிடும். எந்த ஒரு விஷயத்தை நீ நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை எல்லாம் தொலைத்தாயோ, அந்த சந்தோஷம் அதே விஷயத்திற்காகவே உன்னை தேடி வந்த அத்தனை நன்மைகளும் திரும்பவும் வரப்போகின்றது. அத்தனை நன்மைகளும் விட்டுவிட்டாயே. இப்பொழுது அந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை தானாக தேடி வரப்போகின்றது. என்ன நடந்தாலும் சரி, அது உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளைக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்கின்றேன். என் குழந்தைக்கு தரவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நன்மையாகவே கொடுக்கின்றேன். இனிமேலும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் வேதனைப்பட எதுவுமே இல்லை. என் தங்கமே, நாளைய விடியலில் என்னை வழிபட்டு வணங்கி நிச்சயமாக உன் இல்லத்தில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களையும்
உன் மனதிற்கு தேவையான தெளிவினையும் நீ பெற்றுவிடு. ஏதேனும் ஒரு குழப்பம் வந்தால் அதனை அப்படியே நிறுத்திவிடு. எதை செய்தாலும் அது நல்ல முடிவை தராது என்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை விட்டுவிடு. என் அன்பு குழந்தையே, நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்குள் நீ மனதிலேயே வைத்து கொள்ளாதே. எதுவாக இருந்தாலும் நீ என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு. உன் மனபாரத்தை குறைத்து உனக்கு வேண்டியதை செய்து தருவதற்காகத்தானே இந்த தாயானவள் உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன். அதன் பிறகு அது வேண்டும் இது வேண்டும் என்று நினைப்பதை விட எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்வதற்கான துணிச்சல் என்று மட்டும்தான் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு தனிமையில் போராட்டத்தில் இருந்து விலகிவிடு. எதிரிகள் எப்படி வந்து தாக்கினாலும் என் தாயானவள் என்னை காப்பாற்றி விடுவாள் என்கின்ற நம்பிக்கையை மட்டும் நீ ஒருபொழுதும் கைவிட்டு விடாதே. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாளும் எந்த ஒரு மாற்றத்திற்காகவும் திருப்பத்திற்காகவும் இந்த வாழ்க்கையை எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்தாயோ அந்த விருப்பத்தை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த தாயானவள் நான் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன் என்பதனை நான் உனக்கு நிச்சயமாக சத்திய வாக்காக அளிக்கின்றேன். எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் மாறிவிடலாம் என்கின்ற எண்ணம் இருக்கின்ற நேரத்தில் என் குழந்தை எந்த விஷயத்தையும் செய்வதற்கு முன்பாக சற்று யோசித்து விடு. இந்த விஷயத்தை நம் வாழ்க்கையில் செய்யலாமா வேண்டாமா என்று சில பதற்றத்தோடு உன்னை யோசிக்க வைக்கின்றது. நடக்கவிருப்பது நன்மைக்குத்தானா இல்லையா என்று கூட சில நேரங்களில் உனக்கு பதற்றத்தை உன் ஆழ் மனதிற்குள் கொண்டு வந்து விடுகின்றது. ஏன் இப்படி உன்னுடைய சிந்தனைகள் செல்கின்றது? ஒரு பிரச்சனை மேலெழுந்து வருகின்றது என்றால் அந்த நொடி உன்னுடைய மனதிற்கு நீ ஓய்வினை கொடுத்துவிடு. அது மட்டுமல்லாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதனை நீ ஆற அமர்ந்து உட்கார்ந்து யோசித்து முடிவுகளை எடு. என் தங்க பிள்ளையே, உனக்காக கண்ணீர் சிந்துபவர்களையும் உன் கஷ்டத்தை கண்டு வேதனைப்படுபவர்களையும் நீ ஒரு நாளும் ஒதுக்கி வைத்து விடாதே. ஏனென்றால் அவர்கள் உன்னிடமிருந்து எதிர்பார்ப்பது பணத்தையோ விலையுயர்ந்த பொருளையோ கிடையாது, உன்னுடைய அன்பை மட்டும்தான். நீ ஒருபொழுதும் அதனை அவர்களுக்கு தருவதற்கு மறுத்துவிடாதே. என் அன்பு தங்கமே, இந்த தாயானவளின் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். என் தங்கமே, தர்ம சாஸ்திர விதிகளின்படி நடத்த பிரார்த்தனம் செய்ய வேண்டும். எப்பொழுது தனக்குள் அடங்கிய மனதினாக இருக்க வேண்டும். பிறர் மனதை புண்படுத்தவோ தாக்கவோ கூடிய சொற்களை என் பிள்ளையாகிய நீ ஒரு நாளும் பேசக்கூடாது. எவரையும் மரண ஸ்தானத்தில் அடிக்கக்கூடாது. தன்னுடைய கடமைகளை கருத்தாக கொண்டு சுத்தமாக சுயதர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். உன்னுடைய மனதையும் புத்தியையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு. என்னையே எப்பொழுதும் நினைத்து கொண்டு இரு. என் தங்கமே, என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் என் அம்மா எனக்கான அனைத்து நல்ல விஷயங்களையும் பார்த்து கொள்வாள் என்று மட்டும் நீ நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு எந்த கஷ்டங்களும் வராது. அதற்காக நீ எனக்கு செய்ய வேண்டியது யார் மனதையும் புண்படுத்தாமல் உனக்கான விஷயத்தை மட்டும் செய்து கொண்டு மற்றவர்களிடத்தில் அன்பாக இரு. எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் நீ என் நாமத்தை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே இரு. உனக்காக என் இரு கரங்களையும் நீட்ட நான் தயாராக இருக்கின்றேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.